வணக்கம் நண்பர்களே. இது நான் பெங்களூர் போற எபிசோட் 1. நம்ம ஊரை விட்டு வெளியே போறோம்ன்றாலே ஒன்று ஆடுறதுக்கு இருக்கும், இல்லாட்டி ஓடுறதுக்கா இருக்கும். இந்த தடவை நம்ம வந்து அது ஓடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம இதுதான் நம்ம ஓட போற கடைசி மரத்தானு. இது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிக்கிறேன். பெங்களூர்ல இறங்கணுமே வழக்கம் போல நம்ம பாவா வீட்டுக்கு அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி வந்து சேர்ந்தாச்சு. வந்தோடனே பாவாக்கு வேலை இருந்ததால அவர் கிளம்பிட்டாரு. அதனால நான் போய் வெளியே ஒரு இட்லியை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். நைட்டு ஃபுல்லா பஸ் மாறி மாறி வந்ததால உடம்பு ஃபுல்லா சரியான டயர்டு. சரி ஓகே, ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு நமக்கு வந்து பிப் கலெக்ஷனுக்கு ஒரு ஏரியாவுக்கு போகணும். அதனால அங்கே கிளம்பலான்னு முடிவு எடுத்தேன். அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஏறி கப்பன் பார்க் கிட்ட தான் அந்த ஸ்பாட் இருக்கு. சரி ஓகே, கிட்ட இறங்கி நடந்து போயிடலாம்னு சொல்லி நடந்தே போயிட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதான் நடவா ராஜா அப்படின்னு பாட்டை மண்டக்குள்ள ஓட்டிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போய் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வேலை வந்து நம்ம பிப் கலெக்ஷன் பண்ணதான். பிப் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்க டைம் செக்கர்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாண்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி ஓகேன்னு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போனா பக்கத்துல தான் கப்பன் பார்க்கு. சரி ஓகே, நாங்க போனா நாய்க்குட்டியில அருமையா தூங்கி இருந்துச்சு. நமக்கு ஒரு இடத்த பிடிச்சி கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். கப்பன் பார்க்ல உட்காந்து பொறுமையா எல்லாத்தையும் ரசிக்கிறதே ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஜோன் போன மாதிரி இருக்கு நண்பர்களே. அது ஒரு தனி ஜோன்ல இருக்கு. கப்பன் பார்க்குள்ள போயிட்டா பெங்களூருக்குள்ள இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது. அவ்வளவுதான். அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் படுக்கையை போட்டு அடுத்து பாடி கண்டிஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கா, ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதுக்காண்டி ஒரு கிலோமீட்டர் ஓட்டம் குடுக்குடுன்னு வந்தாச்சு. வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு படுக்கையை தட்டியாச்சு. அவ்வளவுதான் நம்மளுக்கு நாள் முடிஞ்சிருச்சு. நீங்களும் ஏதாச்சும் முடிச்சீங்க?